நிவேதாவினுடைய சிறப்புமிகு நூல் பாலை நில ரோஜா. அங்கேயே ஒரு கேள்விக்குறி காத்திருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாலை நிலம் என்றால் என்னவென்பது. மணலும் மணல் சார்ந்த இடமும் ஏலவல் படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும். மழை வரும் என்று காத்திருப்பார்கள், ஆனால் வெயில் தான் வரும். தண்ணி இருக்கும் என்று தேடி தெரிவார்கள், எங்கேயோ ஒரு ஓடைகளை சின்னதாக ஊற்று வந்து கொண்டிருக்கும். பொழுது படுவதற்கிடையில் இந்த இடத்தை கடந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். முடியாமல் போனவர்கள் காய்ந்து கருகி போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலத்திலே ஒரு ரோஜா பூத்து மலரப் போகிறதா, அல்லது பூத்து கொண்ட எண்ணங்களோடு காத்து கொண்டிருக்க போகிறதா, பூத்த மலர் முழுவதுமாக தன்னுடைய பரிணாமத்தை அடைந்து நிற்கிறதா, அல்லது பூத்த மலருக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறதா என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே கடந்த ஒரு 6-7 நாட்களுக்கு முன்பதாக இல்லத்திலே வந்து இப்படி ஒரு நூல் தானே எழுதி இருக்கிறேன் சார், நீங்கள் வந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு கேட்டபோது தான் இங்கே இருக்கின்ற உங்களுடைய பெருந்தகையாளர்களை நான் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். இன்னும் நிறைய பேரை நான் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். எல்லாருக்கும் முன்னால் முடிந்த அழைப்பை கொடுத்து அவர்களை அழைத்து விடு, உன்னுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அமரதாஸ் அவர்கள் ஹேட்டன்லே நான் இந்த ஒரு விழாவை வைத்து அங்கும் ஒரு சிறப்பை தேடி தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஒவ்வொரு பக்கங்களிலும் இருக்கின்ற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் மலையகத்தை அடிப்படையாக கொண்டு நெளிவு சுழிவுகள், அங்கு இருக்கின்ற மக்களுடைய பேச்சு வழக்குகள், இது எல்லாவற்றையும் இந்த 290 பக்கங்களுக்குள்ள எவ்வாறு கொண்டு வந்தார் என்று இன்றும் நான் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். சிறுமியாக தோற்றத்தை கொண்ட ஒருவர் இந்த நாவலை எழுதியிருக்கின்றார். வயது என்னன்னு கேட்டேன். என்ன அவர் 26 வயது என்று சொன்னார். இல்லை, சிறிய வயதாக தான் இருக்கிறார். இவ்வளவு பெரிய நாவலை எழுதியிருக்கின்ற சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கெங்கே தங்களை மூத்தவர்கள் என்று பட்டம் சுற்றி கொண்டிருப்பவர்கள் தவறுகின்றார்களோ விளைக்கின்றார்களோ அந்த இடங்களெல்லாம் இப்பொழுது இளையோர் அழைத்திருக்கிறார். இளையோர் அழைத்தலின் மூலமாக அந்த தவறிய பிழைத்த அரசியல்வாதிகளும் அல்லது சமூக முன்னோடிகளும் அல்லது மூத்தோர்களை அடையாளப்படுத்திவிட்டவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் திடுக்கிட்ட விழித்தெழுந்து நாங்கள் தவறுகள் அந்த பாங்கினான் பார்க்கணும். இது உலகளாகிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது, உலகளாகிய ஒரு இயக்கமாக இருக்கிறது, இளைஞர் இயக்கமாக இருக்கிறது. ஆக அந்த இயக்கத்தின் அந்த வெளிப்பாடு, அதன் சாயல்கள் இப்பொழுது இலங்கை நாட்டிலும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், தமிழ் சமுதாயத்தின், தமிழ் பேசும் சமுதாயத்தின் மத்தியிலும் இந்த சாயல் தோன்றிப்பதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதன் அடையாளமாக இப்பொழுது இந்த நிவேதா ஜெகநாதன் இந்த ஒரு நாவலை இளம் வயதிலே எழுதி 200க்கும் மேற்பட்ட நாவலை எழுதி இங்கே எங்கள் முன்னாலே அதை அரங்கேற்கின்றார் நினைக்கிறேன். ஆக இத்தகைய இளைஞர்கள், இத்தகைய யுவதிகள், இத்தகைய இளையோர் தட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. செல்வி நிவேதா ஜெகநாதன் அவர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் என்றும் நிறைய வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்து, இந்த வயதிலே சினிமா துறைகளிலோ அல்லது சினிமா பாடல்களிலோ ஆர்வம் கொண்டுள்ள வயது, இந்த வயதில் இவ்வளவு ஒரு சிறப்பாக பல வருடங்கள் இதனை சிந்தித்து ஒரு நல்ல முயற்சியாக அவர்களுடைய நம்பிக்கையோடு கூடியதாக இந்த நூல் இன்று வெளியிடப்படுகின்றது. இதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் முதல் காரணம். அதே போல இந்த தமிழ் என்கின்ற மொழி
நமக்கு தாய்மொழியாக, அதுவும் ஒரு தாயாக. அதனால்தான் தாயின் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்றெல்லாம் நம் முன்னோர்கள் போற்றினார்கள். அந்த வகையில் இந்த தாயினுடைய அரவணைப்பினாலும் ஆசிரியர்களுடைய அவருடைய உந்து சக்தியினாலும் இவ்வாறு இளம் வயதிலே ஒரு சிறந்த ஒரு நாவலை எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது. நான் பல தடவைகள் அவருடைய செய்திகள் இந்த யூடிவி மூலம் பார்த்திருக்கிறேன். நான் எங்கேயோ பார்த்து ஞாபகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னேன். உண்மையிலே அந்த சிரித்த முகத்தோடு அந்த செய்தி வாசிக்கின்ற பொழுது கூட அழகான முறையில் அழகான தமிழ் உச்சரிப்போடு வாசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு இளம் பெண்ணாக இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய இந்த ஆக்கம், இந்த நாவல் வரவேற்கத்தக்கது, போற்றுதலுக்குரியது. இன்னும் இது போன்ற பல நூல்களை அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும், எழுத வேண்டும். இந்த முதல் முயற்சி வெற்றி பெற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய பெற வேண்டும். யார் இந்த நிவேதா? அவரின் இந்த பணி உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு பணி என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுவும் இந்த இடத்திலே பெண் படைப்பாளி ஒருவர் வர வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் கொண்டு, நாளைக்கு என்னுடைய நிகழ்வு தமிழ்ச்சங்கத்திலே இருக்கின்றது. ஒரு துக்க நிகழ்வு நடந்ததால் அதனை நான் கேன்சல் செய்துவிட்டு இருக்கின்ற வேளையிலே அவர் மிகவும் வினயமாக என்னிடம் வேண்டிக் கொண்டார், இந்த நிகழ்வுக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று. ஒரு மாணவியாக, ஒரு சிறுமியாக இருந்து கொண்டு அவருடைய இந்த கல்வி படைப்பை நாங்கள் கட்டி கொடுக்காமல் விட்டால் அந்த இலக்கிய உலகிற்கு ஒரு துரோகம் செய்தவர்களாகும் என்ற அந்த எண்ணத்திலே நான் இந்த இடத்திலே நிற்கின்றேன். பக்கத்திறன் உள்ள மாணவன் வித்தியாசமானவனாக இருப்பான். பூவர் என்பவர் கூறுகின்றது போல படைப்பாளியிடம் வித்தியாசமான 5 எண்ணங்கள், 5 இயல்புகள் இருக்கும் என்று கூறுகிறார். விடாமுயற்சி, ஈடுபாடு, தன்னார்வம், எதிலும் புதுமை போன்ற பண்புகள் கொண்டவனாக இந்த ஆக்கத்திறன் உள்ளவன் இருப்பான். நாங்கள் பாடசாலைகளில் என்ன செய்கிறோம்? வலது கையையும் இடது மூளையையும் தான் பயன்படுத்துகிறோம். இந்த இடது கையையும் வலது மூளையையும் பயன்படுத்துகின்றவன் சமநிலை ஆளுமையுடையவனாக வளர்ச்சி அடைவான் என்று கூறுகின்றது உளவியல். சிறுகதை ஒரு குடும்பம் என்று சொன்னால் நாவல் ஒரு சமூகம் என்று பார்க்க வேண்டும். அந்த நாவலுக்குள்ளே நிறைய விடயங்களை கொடுத்து, படிப்பவர்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து, அந்த நாவல் ஒரு விறுவிறுப்பானதாக தன்னுடைய தனித்துவமான மொழியை, தனித்துவமான உத்திகளை கையாளுவதன் மூலம்தான் வாசகரை ஒரு படைப்பாளி தன்னை நோக்கி இழுத்து வைத்துக் கொண்டிருக்க முடியும். இலக்கியம் என்பது காலத்தின் அண்ணா. எந்த காலத்தில் இலக்கியங்கள் தோற்றம் வருகின்றனவோ அது அக்கால மக்களுடைய சமூக வாழ்க்கை முறை. சமூக வாழ்க்கை முறை என்னும்போது விழுமியங்கள், கலாச்சார பண்பாட்டு கூறுகள், அவற்றை வெளிப்படுத்துகின்ற எச்சங்களாக அமைகிறது. தனது 22வது வயதில் இந்த அரிய கைங்கரியம், இது ஒரு முயற்சி அல்ல, இது ஒரு சுடந்த கைகள். இதனை மிக துணிச்சலாக முன்னெடுத்து இன்று இவ்விழா கதாநாயகியாக வீட்டிருக்கின்ற நிவேதா ஜெகநாதன், பாரதியின் கண்ணோட்டத்திலே நான் அவளையும் ஒரு பிரம்மனாக காண்கின்றேன். இத்தகைய படைப்புகளுக்கு அளிக்கப்படுகின்ற வரவேற்பு, உற்சாகம் இவை குறைந்து கொண்டு செல்லும். ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரை ஐரோப்பிய நாடுகளிலே ஒவ்வொரு நாளும் பயன்படுகிறது. அங்கே என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்று பேச முடியவில்லை, ஏனென்றால் ஒரு நூல் பயணத்திற்கு சென்று வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் 2-3 நூல் வெளியீடுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாவலை வெளியிட முன்வந்திருக்கின்ற நாவல் ஆசிரியை நிவேதா உண்மையிலே பாரதி கண்ட ஒரு புதுமை பொண்ணாக நான் அதை பார்க்கிறேன்.
அவளுடைய வாழ்க்கை சிந்தனையை நான் கண்டேன். ஒரு உதாரணம், அவள் இப்படியாக நான் அழைப்புகளை பார்க்கும் பொழுது அவரிடம் கேட்டேன், இந்தம்மா அரசியல்வாதி ஒருவரை நீ பின்னுக்கு கொண்டு போயிருக்கிறீயே, அவர் கண்டுவாரா? எப்பொழுதும் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் முதலாவது இடத்தில் தான் இடம் பிடிப்பார்கள். அது எமது நாட்டின் பாரம்பரியம். மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரை என்னவோ தெரியாது. எமது நாட்டின் பாரம்பரியம் என்னடி நடக்கப் போகுது, உனக்கு யாரும் வழிகாட்டலையா என்று கேட்ட பொழுது அவள் அதனை கொஞ்சம் அதனை யோசிக்கவும் சொன்னார். என்னை ஊக்குவித்த கல்வி குலத்தை சார்ந்தவர்கள் தான் முன்னிலைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பாலை நில ரோஜா. இந்த பெயருக்குள்ளே பாருங்க முடியாது. உண்மையை சொல்ல போனா இந்த நூலாசிரியர் தனது பெயரையே தானே இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னால் உங்களுக்கு விளக்கம். இப்ப யாரப்பா தமிழ்ல புத்தகம் எழுதுனா தமிழ் எழுத்துனாக பாரம்பரியமா போய்க்கிறாங்க. ஒரு தடவை எழுதுறதுன்னா ஒரு தடவை வாசிக்கிறது. வறண்டு போயிருக்கிற எழுத்துலகத்தில் ஒரு ரோஜா பூந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த புத்தகம். இது ஒரு நாவல், 290 பக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு நிமிஷம் என்று பார்த்தாலும் 290 நிமிஷம் போடுற ஒரு படம், ஒரு திரைப்படம். இது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி அருமையான ஒரு திரைப்படம். சரிதான்? இந்த திரைப்படத்துக்குள்ளே நுழைந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் உங்களுக்கு இந்த டைரக்டர் எப்படிப்பட்ட ஆள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவீங்கள் இந்த நூல் தேவையா தேவை இல்லையா. விஜய் சேதுபதி நடிச்சு வந்த படம் ஓடி போய் பார்ப்பேன், கிராமத்து படம். அப்படி ஒரு கிராமத்து படம் தான் இது. இதுல விஜய் சேதுபதி இல்லை, மாறாக நிவேதா ஜெயநாதன் இருக்கிறார். அவ்வளவுதான் விஜயம். கண்ணீர்ல இத்தனை வகை இருக்கு. இந்த புத்தகம் தான் நம்பாங்க அத்தனை வகை. வர்ணனை என்பது கதாபாத்திரத்திலிருந்து அப்பால போயிடலாம். அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ளே பயணிக்கிறது தான் இந்த நூலுடைய சிறப்பு. வர்ணனை இருக்கு எல்லா இடத்துல, ஆனா அவசியமற்ற வர்ணனை இல்லை. மாலை நேர காட்சியை நாங்கள் வர்ணிப்போம். நிலவு அழகு, வானத்துக்கு அழகு, இதெல்லாம் வர்ணிச்சு கடைசியா அதான் மாலை நேரம். இதை விட வழியா சொல்லிட்டு போனாதான் நேரம் 6 மணிக்கு பொழுது மாலை இவ்வளவு வர்ணிப்பதவே அது மாலை இல்லாமல் இதிலே சொல்லப்படுகின்ற அத்தனை வர்ணிப்புகளும் அத்தியாவசியமா இருக்கு. இந்த பிள்ளை இருந்து இப்படி யோசிச்சு என்று யோசிக்கிற பொழுது பிறவிப்பார். உங்களுக்கு தெரியும் அன்றாடம் 20 வயசு 22 வயசுல நம்மளோட பிள்ளைகள் என்ன செய்து கொள்ளுது நீங்க யோசிப்பார். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்து கொள்ளுது. செல்போன்ல படம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு காலையில 10 குழந்தைகள் இருந்து பாலையில இன்னும் நித்திரைக்கு போகிற வரைக்கும் அவ்வளவு போட்டோவை போட்டு எங்க இருக்கிற அமெரிக்காவிலிருந்து வெளிக்கொண்டு கடத்துறா ஈஸி. அடுத்த 5 நிமிஷம் போட்டோவை பார்த்தா ஆளுங்க இருக்கு. சரிதான்? அந்த அளவு போட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சி அந்த வாழ்க்கையை தேடி அந்த படங்களை அந்த சொற்களை பிடிச்சு அந்த மக்களுடைய பண்பாட்டை பிடித்து அதனுடைய நாடி துடிப்பை பிடித்து பாத்திரங்களை அமைத்து 290 பக்கம் எழுதுறேன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண 22 வயசுல செய்யற வேலை இல்லை. இந்த ஒரு இமாலய சாதனை. இது உங்களுக்கு புரியுதோ அல்லது எனக்கு புரியுதோ இல்லை, அதில் உட்கார்ந்து கையாட்டம் அவருக்கு வழிவா புரியும். என்னுடைய அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்க தொடங்குகிற பொழுது எனக்கு வயசு 7 வயசு. அவருக்கு அப்ப அந்த எழுதுகிற பொழுது அவருக்கு எழுதுகிற கட்ஸ் நான் பார்த்தா எதிரே என்றால்
மொழிவாணன் எழுதுகிற சிறுகதை என்று இருக்காது. ஒரு வசனத்தை பாவிப்பேன். எழுதுவது மொழிவாணன், விருப்பப்பட்டா வாசி, உனக்கு பிடிச்சிருந்தா வாசி, அவ்வளவுதான். எழுதுவது மொழிவாணன், அதான் அந்த வேர்டு. நான் எழுதுவேன், எனக்கு எழுத தெரியும், உனக்கு முடியும்னா வாசி. அந்த கட்ஸ் அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுடைய இந்த எழுத்துக்களிலே ஒரு சாதாரண 22 வயசு பிள்ளை எடுக்கிற மாதிரியான நடுக்க கழிவுல விஷயம் அவ்வளவு தெளிவாக நுட்பமாக பயணிக்கிறது அந்த வசனங்கள். மலையாளத்தை மையமாக கொண்டு எழுதுகிற இந்த கதையை வடக்கோடு கொண்டு போய் இணைச்சதுல நடைமுறை நிவேதாவுக்கு எப்படி அது முடிந்ததுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வடக்கில் பிறந்த பிள்ளைகளுக்கு வடக்கில் என்ன நடந்தது தெரியாது. வடக்கில் பிறந்த பிள்ளைகளுக்கு வடக்கில் என்ன நடந்தது தெரியாது. சரிதானே? இப்ப பள்ளிக்கூடங்கள்ல ஓய்வு படிச்சிருக்க பிள்ளைக்கு இங்க ஒரு 30 வருஷம் யுத்தம் நடந்தாங்க, எப்ப நடந்தது, எங்க நடந்தது. ஆனா இந்த பிள்ளை வடக்கோட கொண்டு போய் அந்த சம்பவத்தை தொடுத்திருப்பது ஒரு அற்புதமாயிருக்கு. அந்த இலங்கையினுடைய சமகால நிலை கடந்த கால நிலை எல்லாத்தையும் நன்கு விளங்கிக் கொண்ட ஒருவரால் தான் எழுத முடியும். மக்கள் மறந்து போன விடயங்கள் எல்லாத்தையும் திரும்பி ஒரு நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா தான் உங்களுடைய சுவையை உணர முடியும். மிக அற்புதமான ஒரு மலையகத்தினுடைய தோட்டத்திலே ஒரு தளத்தில் இந்த கதை நகர்ந்து சென்று முல்லைத்தீவினுடைய செய்திக்காக காத்திருக்கும். கடைசி வரை இந்த செய்தி வராமலே முடிந்து விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்கிறது என்பதை அந்த விடியும் பொழுதிலிருந்து இரவு வரைக்கும் இந்த 290 பக்கங்கள் ஒரு பெண்ணினுடைய அவலத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறதாக அமைந்திருக்கிறது. மலையகத்தை போய் நீங்க நேர பார்த்து அந்த பண்பாட்டு படிக்க தேவையில்லை. இதை வாசிச்சாலே மலையகத்துடைய அத்தனை பண்பாட்டியலும் இதுக்குள்ள இருக்கு. மலைய பெண்களுடைய சுமைகள் இதுக்குள்ள இருக்கு. மலைய பெண்களுடைய திறமை இதுக்குள்ள இருக்கு. ஆளுமை இதுக்குள்ள இருக்கு. சவால்களை எப்படி முகக்கொடுத்து தங்கள் குடும்பங்களை முன்னோக்கி செல்கிறார்கள் என்பதெல்லாம் அழகாக இருக்கு. எனவே இது ஒரு காலத்தினுடைய கண்டாடி. ஆனால் நான் நினைக்கிறேன் கடந்து வந்த சமீப காலத்தினுடைய கண்டாடி. தன்னுடைய வாழ்வியல் அத்தனை துன்பங்கள் மத்தியிலும் தானும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைச்சு தான் அந்த புத்தகத்தை எழுதினேன். உதயகுமார் சார் சொன்னது போல அருமை மிகு எழுத்துக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாள். தமிழை மலையகத்தோடு சேர்த்து இணைத்து முல்லைத்தீவை ஒன்றாக்கி உணர்வு பூர்வமான சிந்தனை ஆரம்பம். அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அங்குதான் இருக்கிறது. வானத்தை பார்க்கிறாள் அந்த ரோஜா. கடைசியிலே நான் வானத்தையே அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். வருவான் அவன், என்னை கரப்பிடிப்பான். வயசை பற்றி நான் நினைக்கவில்லை, அவன் நினைவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மலையக பெண்ணினுடைய தாற்பயத்தை மிக அழகாக ஆழமாக கஷ்டத்துக்குள்ளும் கஷ்டமாக தன்னுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது என்பது போதும் தனக்கு மற்ற திருமண பந்தங்கள் பேசி வந்த போதும் வேண்டாம் என்கின்ற எண்ணமில்லாதவளாக ஒருவனுக்காகவே தன்னை காத்திருக்கின்ற ஒரு பெண்மணியை இந்த பாலை நில ரோஜா வற்றி போன காட்டுக்குள்ளே வறண்டு போன நிலத்துக்குள்ளே பூத்திடுமா ஒரு ரோஜா என்று நாம் கேட்கின்ற போது அது பூக்குமா என்று நமக்கு தெரியும், பூக்காது. இருந்தாலும் அவள் பூத்திருந்து காத்திருக்கின்றாள் என்கின்ற கதைதான் அந்த கதையினுடைய தாற்பயம். நிவேதா என்னுடைய மாணவி. காப்போல உயர்தர வகுப்பில் என்னிடம்தான் தமிழ் கற்றவர். மிகவும் இனிமையான பண்பான ஒரு மாணவி. என் கூடவே இருப்பார். அன்றைக்கு அவளுக்கு நான் கட்டி கொடுத்தேன். சிறுகதைகள் எழுதினார், திருத்திக் கொடுப்பேன். கவிதைகள் எழுத திருத்திக் கொடுப்பேன். தமிழ் தின போட்டிகளுக்கு அவளை முன்னிறுத்தி போட்டிகளுக்கும் அனுப்பியுள்ளேன். அதைவிட இவளிடம் நான் கண்டது என்னுடைய ஒரு மகள் போலதான் அவளை நான் கழித்திருக்கின்றேன். என் கூடவே என்னை நிரம்பிப்பாள், என் சொல்வழி அவள் கேட்பாள். மிக இனிமையான ஒரு மாணவி. எனக்கு இன்றைக்கும் என் உள்ளத்தில் இனிக்கின்ற ஒரு மாணவி. அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு நிறையவே இருக்கு. இன்றைக்கு
இவளை இவ்விடம் கொண்டு வந்து நிறுத்தினது ஆசிரியர்களுடைய அந்த ஆசீர்வாதம் தான். இன்னொன்று, இந்த நாவலினுடைய முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னால், மலையகத்தையும் வடக்கையும் மிக எளிதாக இணைத்துள்ள நாங்கள் யாவரும் இந்நாட்டு தமிழர்கள் அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, வன்னிக்குளத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அது மலையகத்தையும் தாக்கும், மலையகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அது அங்கேயும் தாக்கும் என்ற அந்த உணர்வை நாங்கள் இலங்கையில் வாழ்ந்தாலும் ஓரின தமிழ் மக்கள் என்ற உணர்வை இந்த புத்தகத்தில், இந்த நாவலில் அழகாக எடுத்து எழுதியுள்ளார்.